பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல ஹெச்எஃப் மிக்சிங்கான மாடுனா. ஹெவி சைஸ் மாடு. மாடு பாத்தீங்கன்னா என்னோட ஹைட்டா இருக்கு மாடு. சரியான மாடு என்ன பிரதர்? ஹெவி சைஸ் மாடு. லெந்த் பாருங்க மாடு எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க. பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லு தான். ஓகே பிரதர். தலையத்திலே 30 லிட்டர். யாருமே நம்ப மாட்டாங்க பிரதர். இந்த மாடு 6 பல்லு கிடையாது, யாரும் நம்ப கூட மாட்டாங்க. கால் எவ்வளவு ஊக்கம் பாருங்க. 4 கால் எப்படி இருக்கு பாருங்க. தூண் மாதிரி இருக்கு ஒவ்வொரு காலம். நல்லா குத்து குழம்பு. ஹெவி சைஸ் மாடு. ஃபேக்டர்ஸ்ன பொறுத்தவரைக்கும் பயப்பட தேவையில்ல. ஆல் பிளாக் டைப்ல ஹெவி சைஸ்ல தான் தரமான கேட்டேரி. 6 பல்லு இந்த மாதிரிலாம் 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். இந்த மாடு பார்த்தாலும் யாரும் பண்ணையில நினைக்க வேணாம். காட்டு மேய்ச்சல இந்த மாதிரி தான் 2 கால் அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சிட்டு இருந்த மாதிரி தான். ஓகே பிரதர். இந்த பக்கம் கம்மி வச்சுனாலும் 2 நேரமும் காலையில 15 சாயந்தரம் 15 லிட்டர் கேன்ல ஈஸியா நப்பிட்டு போலாம். 30 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நாம குடுக்கற போனா 6 மாசத்துல எடுத்து கொடுத்துரும் மாடு. 10 வருஷத்துக்கு வச்சது லாபம். 10 கண்ணு பொட்டை கண்ணா போட்டா அது லாபம். நல்லா முக லட்சணத்தை பாருங்க. லட்சி சின்னோண்டு கொம்பு, கிளி கொம்புல நெத்தியில் அழகான வெள்ளை சங்கு மாதிரி. ஹெவி சைஸ் மாடுனா தொட்டில ஒரு குட்டியெல்லாம் ஒரு மாடு ஏத்த முடியும் பிரதர். டாடா ஏசில ஏத்த முடியாது, பிக்கப்ல தான் ஏத்த முடியும். பாருங்க மாடு என்னோட ஹைட்டா இந்தாண்ட தான் அந்தாண்ட தெரியாது. ஆமா ரெட்ட முதல்ல தரமான கெட்டேரி பேக் வெயிட் அன்னைக்கு இது மாதிரி இருக்கு மாடு பொறுத்த வரைக்கும். அப்பதான் நல்ல கரை வரும். 4 காம்பு பாருங்க ஒரே மாதிரி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. இப்பதான் மடி வைக்க ஸ்டார்ட் ஆகி 15 நாள்